ராஜேஸ்வரி, இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்துக்கான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இதன் மூலமாக குடியுரிமை திருத்த சட்டம் நாட்டில் அமலுக்கு வந்துவிட்டதாக உள்துறை அமைச்சகம் அறிவிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி வெளிநாடுகளில் இருந்து 2014ஆம் ஆண்டுக்கு முன்பாக பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து இந்தியாவில் குடியேறியவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு இந்த சட்டம் வகை செய்கிறது. ஆனால் இலங்கை தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்யவில்லை என்பதால் சர்ச்சைக்குரியதாக இருந்தது. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2 அவைகளிலும் இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டதை ஒட்டி நாடாளுமன்ற தேர்தல் வருவதற்கு முன் தற்போது மத்திய உள்துறை அமைச்சகம் குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வருவதாக அறிவித்திருக்கிறது. இந்த சட்டத்தின்படி 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்னர் இந்தியாவில் குடியேறிய அனைவருக்கும் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமை வழங்கப்படும் என்றும், இந்தியாவில் குடியேறிய இந்துக்கள் மற்றும் சீக்கியர்கள், பார்சி இன மக்கள் மற்றும் சமணர்கள் உள்ளிட்ட பல்வேறு மத பிரிவினருக்கும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் குடியுரிமை வழங்குவதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கை தமிழர்கள் மற்றும் இஸ்லாமியர்களுக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்படும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. இது மக்களவையில் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது 311 எம்பிக்கள் ஆதரவாகவும் 80 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். அதன் பின்னர் ராஜ்யசபாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொண்டு வரப்பட்ட போது 125 பேர் ஆதரவும் 105 எம்பிக்கள் எதிர்ப்பும் தெரிவித்தனர். இந்த சூழ்நிலையில் குடியுரிமை திருத்த சட்டம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்படும் சிறுபான்மையின மக்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் இருந்து அகதிகளாக இந்தியாவுக்கு வருபவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் பாரபட்சம் இருப்பதாக எதிர்ப்புகள் எழுந்தன. இருந்த போதிலும் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்ட மசோதா அமலுக்கு வருகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் இன்று அதிகாரப்பூர்வ அறிவிக்கை வெளியிட்டுவிட்டது. இதன் மூலமாக பல்வேறு மாநிலங்களிலும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் 2019, 20 ஆகிய ஆண்டுகளில் இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றன. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளிவருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தரப்பில் இந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுவதற்கு சாதகமான அம்சமாக குடியுரிமை திருத்த சட்டம் இன்று முறை அமலுக்கு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறது. ராஜேஸ்வரி.